இந்த விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பண்ற பிசினஸ்ல நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதுல முதல் விஷயம், நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டும் இன்வால்வ்மெண்ட்டும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்து மேல வந்து நீங்க ஆசைப்படுறீங்க, நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தையே நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க செய்யற வேலையில உங்களால ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து இன்வால்வ்மெண்ட்டும் இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யற வேலையில வந்து உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த வேலையில நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் விஷயமே கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்க முயற்சி பண்றீங்க, போராடுறீங்க, என்ன நடந்தாலும் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு மன உறுதியோட இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்க வந்து ஒரு இன்வால்வ்மெண்டோட செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா. அடுத்த விஷயம், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல எல்லா வேலையுமே நீங்க வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். தெரியலனாலும் கத்து. நீங்க ஒரு பிசினஸுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தையை மறந்துட்டு வந்துருங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு ஒரு வேலையை நீங்க தள்ளி போறீங்கன்னா அந்த வேலையில நீங்க தோக்க போறீங்கன்னு அர்த்தம். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில நீங்க நினைச்ச நேரத்துக்கு ஏந்துட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களும் உங்க காலடியில கிடக்கும்.